நியூஸ்7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தியினுடைய அரசியல் பின்னணியை அலசக்கூடிய இன்றைய செய்தி நிகழ்ச்சி வழங்குவதற்காக நான் மனோஜ். தொடர்ந்து பல ஆண்டுகளாக நீடித்து வந்த காவிரி மேலாண்மை வாரியம் தற்பொழுது சில நாட்களாக விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. தமிழகத்தில் மட்டுமில்லாமல் கர்நாடகாவிலும் சேர்ந்து இந்த காவிரி மேலாண்மை வாரியம் எப்பொழுதுதான் வரும்? தொடர் போராட்டங்களில் தமிழகம் முழுக்க பல்வேறு தரப்பினரும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கும்? இது தொடர்பாகத்தான் அலசிருக்கிறோம். பத்திரிகையாளர் திரு ஆழி செந்தில்நாதன் நினைக்கிறார். தொடர்ந்து காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க கோரி பல்வேறு கட்ட போராட்டங்கள் இன்னும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இன்னைக்கு எதிர்க்கட்சிகள் மற்றும் அதனுடைய தோழமை கட்சிகள் எல்லாம் சேர்ந்து அவங்களுடைய போராட்டத்தில் குதிச்சிருக்கிறாங்க. அனைத்து கட்சி கூட்டம்லாம் நடக்க இருக்கிறது. இந்த போராட்டத்தினுடைய விளைவு எப்படித்தான் இருக்கும்? நீங்கள் சொன்னது போல் இது ஒரு தொடர் போராட்டம். இன்றைக்கி உடனடியாக எந்த முடிவையும் மத்திய அரசு எடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை யாருக்குமே இல்லை. என்றைக்காவது இந்த பிரச்சனையில் மத்திய அரசு உறுதியான முடிவை எடுக்குமாங்கிற நம்பிக்கை கூட மக்கள் மத்தியில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஆக இது ஒரு தொடர்ச்சியான அழுத்தம் தரக்கூடிய செயல்பாடுகளில் ஒரு பகுதியாக தான் நான் பார்க்குறேன். குறைஞ்சபட்சம் கர்நாடகா தேர்தல் முடிகிற வரையில் மோடி அரசு இதில் எந்த முடிவும் எடுக்க மாட்டாங்க. அந்த முடிகிறதுக்குள்ளே உங்களுக்கு இந்த பிரச்சனையும் அதனுடைய உக்கிரத்தை அல்லது அதனுடைய வேகத்தை இழக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அவங்களுக்கு. அப்போ காவிரி மேலாண்மை வாரியம் ஒன்று அமைப்பது மறுபடியும் தள்ளி போகும். கர்நாடக அரசு அதை எதிர்க்கிறது என்பதை காரணம் காட்டி, இல்லை அங்கே வன்முறை வெடிக்கும் என்பதை காரணம் காட்டி அதை தள்ளி போடுவாங்க. இல்லை வேறு ஏதாவது பேரில் ஒன்று கொண்டு அதனுடைய சாராம்சமாக என்ன இருக்கணுமோ அந்த அடிப்படையான விஷயங்கள் இல்லாத ஒரு அமைப்பை கூட அவங்க உருவாக்குவாங்க. என்னை பொறுத்தவரையில் நாம் ஒரு மிக கடுமையான ஒரு போராட்டத்தை நடத்த வேண்டிய நிலையில் தான் இருக்கிறோம். ஆனால் இன்றைய தமிழக சூழலில் இங்கே இருக்கிற கட்சிகளுடைய அந்த கொள்கை உறுதி அல்லது இந்த மக்கள் மேலே அவங்க வச்சுருக்கக்கூடிய நம்பிக்கை இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மிகப்பெரிய போராட்டமாக தான் இது வெடிச்சிருக்கணும். அதாவது நான் வன்முறையை சொல்ல வரல, போராட்டத்தினுடைய தீவிரத்தன்மையை சொல்ல வரேன். அப்படி இல்லாமல் இப்போதைக்கு நம்ம ஒரு அடையாளபூர்வமான போராட்டங்களை தான் நடத்திட்டு வரோம். ஆனால் இது தொடர்ச்சியாக நடந்தால் ஒரு வேளை பலனளிக்கலாம். இன்னைக்கோடு தொடர்ந்து மத்திய அரசுக்கு போதுமான அளவில் அழுத்தம் தரப்பட்டு கொண்டிருக்கிறது. நாடாளுமன்றத்தை 20 நாட்களுக்கு மேலாக நாங்கள் முடக்கிறோம், இதுக்கும் மேலே நாங்கள் உண்ணாவிரதத்தெல்லாம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆளும் அதிமுகனுடைய தரப்புல இருந்து சொல்லி கொண்டிருக்கிறாங்க. எதிர்க்கட்சிகள் அவங்களுடைய தரப்புல இருந்து பல்வேறு முன்னெடுப்புகளை செய்து கொண்டிருக்கிறாங்க. இந்த அழுத்தம் போதாதா? நிச்சயமாக போதாது. என்னென்னா, அதிமுக தொடர்ச்சியாக மத்திய அரசினுடைய அவங்க காலில் விழுந்து விழுந்து பழக்கப்பட்ட ஒரு கட்சியாகவும் ஆட்சியாகவும் தன்னை நிரூபிச்சிருக்கு. அதனால தான் அதை சொல்கிறது அவங்க பொருட்படுத்த கூட இல்லை. இப்போது நீ கர்நாடகாவில் சித்தராமையாவோ அல்லது பிஜேபியோ அல்லது ஜேடிஎஸோ ஒன்று சொன்னால் பதறக்கூடிய மத்திய அரசு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரோ இல்லை தமிழக அரசோ சொன்னால் சீண்ட கூட மறுக்கிறாங்க. என்ன பிரச்சனைனா, நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு கிரிப்பை வச்சுருந்துருக்கணும். தமிழக அரசு காவிரி பிரச்சனையில் இந்த நிலைப்பாடுகள்லேருந்து மாறாதுன்னு நிதின் கட்காரி தமிழ்நாட்டுக்கு சொன்னார் இல்லை, அதாவது காவிரி மேலாண்மை வாரியம்லாம் அமையாதுன்னு. அந்த நிமிஷத்தை ஒட்டுமொத்த போராட்டமாக இருக்கணும். இப்போ இன்னைக்கு கூட பாருங்கள், தமிழக அங்கே மக்கள் அரசு எதிர்கட்சிகள் 3 பேரும் ஒன்றா நிற்கிறாங்க கர்நாடகாவில். அந்த அரசும் அங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளும் கர்நாடகாவில் மக்கள் 3 பேரும் ஒரே லைனில் இருக்கிறாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் எல்லாம் அப்படி இருக்கா? இங்கே ஆளுங்கட்சி ஒரு போக்கு, எதிர்கட்சி பெரிய கட்சி ஒரு போக்கு, அமைப்புகள் ஒரு போக்கு, மக்கள் இன்னொரு போக்காக பிளந்திருக்கிறோம். ஆக இந்த ஒற்றுமையை உருவாக்க வேண்டிய கடமையும் கூட தமிழக அரசுக்கு உண்டு. முந்தைய காலங்களில் சில சமயங்களில் இப்போ நடந்திருக்கிறது. ஒரு பந்த் அறிவித்தாலும் கூட அரசே அதை பங்கேற்கும். அதாவது அரசுங்கிற எந்திரம் பங்கேற்கணும்னு அவசியம் இல்லை, கட்சி ரீதியாக பங்கேற்று வெற்றிகரமாக செய்வாங்க. இன்றைக்கி என்ன சொல்கிறாரு? பஸ்ஸு ஓடுன்னு சொல்கிறாங்க. ஒரு பெரிய மக்களுடைய உணர்வு, மக்களுக்கு எந்த விதமான இடையூறும் அதாவது ஆம்புலன்ஸ் போன்ற தேவையான ஒரு சில விஷயங்கள் தவிர மற்றவைகளை முடங்குவது தான் போராட்டம். அது பொதுமக்களுக்கு இடையூறுன்னு பார்த்தா அப்புறம் இதுக்கு போராட்டம் நடத்தணும். அதாவது ஆம்புலன்ஸ் போல மருத்துவ வசதி, இது அத்தியாவசிய வசதிக்கான விஷயங்களை விட்டுடணும். மற்றபடி நீங்கள் ஒரு நாங்கள் கடை அடைக்கிறோன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு நாள் நாங்கள் இந்த போராட்டத்தில் கலந்துக்கிறோன்னு தான் அர்த்தம். அந்த அர்த்தத்துக்கு எதிராக அரசாங்கம் நடந்துக்கிட்டு நான் சட்ட ஒழுங்கு காப்பாற்றுறேன் அதனால தான் இப்படி செய்கிறேன்னு சொல்கிறது நடக்காது. கர்நாடகாவில் என்ன நடக்குதுன்னா, அரசு சட்ட விரோதிகளை தூண்டி விட்டு போராட்டத்தை நடத்தி தன்னை சாதிச்சுக்கிறாங்க. தாங்கள் செய்ய வேண்டியது ஒவ்வொரு முறையும் தமிழகத்திலையும் வன்முறை தூண்டணும். அதுதான் நான் முதல்ல சொன்னேன். வன்முறை ரீதியாக அல்ல, இந்த போராட்டத்தை நாம் அழுத்தமாக தீவிரமாக நடத்தணும். அங்கே இதை விட மோசமாக நடத்துறாங்க, அதுக்கு மத்திய அரசு அடி பண்ணிது. நீங்க எல்லாருமே இந்த கேள்வி கேட்குறாங்க, அப்போ கர்நாடகாவில் பண்ற மாதிரி நாம பண்ணணுமா, கர்நாடகாவில் பண்ற மாதிரி நம்ம பண்ணா? அதை சொல்லவே இல்லை. இன்னைக்கு கூட தமிழ்நாட்டுடைய கோபம் கர்நாடகா மீது இல்லை. நீங்க பாருங்க, இங்க எழுதுறவங்க, பேசுறவங்க, ஆன்லைன்ல ட்விட்டர் கேம்பெயின் பண்ணவங்க யாருமே கர்நாடகா இந்த நிமிஷம் வரல
பார்க்கல. அத்தனை பேரும் மத்திய அரசு தன்னுடைய கடமையை தவறி இருக்கிறது என்று தான் சொல்கிறாங்க. அவங்க மத்திய அரசுக்கு எதிரான போராட்டத்தை வந்து உக்கிரமாக நடத்தாமல் நம்ம கை விட்டுறோம். ஆனால் ஒவ்வொரு முறை நமக்கு நாம என்ன சொல்கிறோம், அப்போ கர்நாடகம் மாதிரி போனோமா நம்ம நினைக்கிறோம். ஆனால் அவங்க போகிறாங்களே, எந்த அரசியல் சாசனத்தையும் எந்த அரசியல் திட்டத்தையும் அவங்க ஏற்றுக்கிறது கிடையாது. அவங்க சொல்கிற ஸ்கீமையும் அவங்க ஏற்றுக்கிறது கிடையாது. மத்திய அரசு சொல்கிறது ஏற்றுக்கிறது கிடையாது. சுப்ரீம் கோர்ட் சொல்கிறது ஏற்றுக்கிறது கிடையாது. அதை நம்ம நியாயப்படுத்தி விட்டு தமிழ்நாட்டில் ஒரு சின்ன முனகல் வந்தாலும் கூட சட்டம் ஒழுங்கு கெட்டு போதா அப்படிங்கிற பதட்டம் நமக்கு ஏன் வருது? அப்படியான தமிழகத்துல டோல்கேட்ல வன்முறையில் ஈடுபடுறது எல்லாமே வந்து நியாயமான ஒரு சில சமயங்களில் சில போராட்டங்கள் வன்முறையாக இருந்தாலும் கூட நியாயமானது தான். மக்களை ஒன்றும் யாரும் அடிக்கல. இந்த அளவுக்கு கூட நீங்க எதிர்ப்பு அமைதியான முறையில அகிம்சை முறையில என்ன நடக்கக்கூடியவங்க தான் நம்மளுடைய தமிழர்கள் அப்படின்னு சொல்லி ஆளுங்கட்சியினுடைய போராட்டத்துல நான் மறுபடியும் சொல்றேன், வரலாறு நீங்க பாருங்க. ஆனால் வரலாறை நீங்கள் பாருங்கள், வன்முறை எல்லாவற்றுக்கும் தீர்ப்பு இல்லை. எந்த சமயத்துல வந்து மக்களை பாதிக்காத வன்முறை, மக்கள்னா ஒருத்தர் நாம் உயிர் சாதத்தை உருவாக்கல, அந்த போக்குவரத்து ஒன்றா பாதிக்கப்பட்டிருக்கலாம். அந்த போக்குவரத்து அங்க வேலை செஞ்சவங்க கூட யாருமே தாக்கலையே, அங்க யாரும் தடியெட்டுலாம் போயிட்டு வேலை செஞ்சவங்களை அடிக்கலையே. எல்லாரையும் அகற்றி விட்டு வந்து இதை வந்து அது வந்து ஒரு சிம்பாலிக் ப்ரொடெஸ்ட். அந்த சிம்பாலிக் ப்ரொடெஸ்ட் கூட எடுத்துக்கொள்ள முடியாத அளவுக்கு நாம வந்து மாறி இருக்கிறோமான்னு எனக்கு ஒன்றும் புரியல. அப்ப வரலாறுல எந்த போராட்டம் நடத்தாம எதுவுமே ஜெயிக்கல. இப்படி எல்லாம் பண்றது ஒரு அத்துமீறலாக மத்திய அரசு பார்க்க மாட்டாங்க. பார்க்கணும், அத்துமீறலா பார்க்கணும். தமிழ்நாடு கொந்தளித்து இருக்கிறதுங்கிற உணர்வு அவங்களுக்கு வரணும். தமிழ்நாட்டில் நிலைமை இதை விட மோசமா போயிருமோங்கிற பயம் மத்திய அரசுக்கு வரணும். வந்தாதான் தமிழ்நாட்டின் குரல் என்னங்கிறத அவங்க கேட்பாங்க. இல்லைன்னு சொன்னா அழகாக கோர்ட்டில் போய் சொல்லுவாங்க, கர்நாடகாவில் வன்முறை வெடித்து விடும் என்று அஞ்சுகிறோம், எனவே செயல்படுத்த மாட்டோம், தமிழ்நாட்டை பற்றி எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லுவாங்க. இதுதான் நியாயம் நீங்க நினைக்கிறீங்களா? அதற்காகத்தான் ஆளுநரை கூப்பிட்டு ஆளுநர் போய் பிரதமர் கிட்ட எடுத்துரைக்கிறாரு. தமிழகத்தில் இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கெல்லாம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொல்றாரு. தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த போராட்டங்கள் பற்றி பிரதமர் கிட்ட போய் சொல்றாரு. ஒரு ரெப்ரசன்டேட்டிவா சொல்லியிருக்காரு. என்ன தெரியல, அவர் சொல்லியிருக்கக்கூடிய அந்த பிரஸ் ரிலீஸ்ல இதை தான் சொல்லியிருக்காங்க. தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறது எல்லாம் தமிழகத்தில் காவிரிக்காக செய்து கொண்டிருக்கக்கூடிய போராட்டங்களை எல்லாம் நான் எடுத்து சொல்லியிருக்கிறேன் அப்படிங்கறத அவங்க சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் காவிரிக்கான போராட்டம், இந்த இஷ்யூக்கான போராட்டங்கிறது ஒரு 5-6 நாளாக தான் தீவிரமாக இருக்கு. இது காவிரி மேலாண்மை வாரியம் நாம் எதிர்பார்க்கக்கூடிய, அதாவது நியாயமான முறையில் அமைக்கப்படும் முறையில் இந்த போராட்டம் தொடரத்தான் வேண்டும். வன்முறை என்பது மக்களுக்கு எதிராக போகக்கூடாது. எந்த ஒரு தனிப்பட்ட மனிதனும் யாராக இருந்தாலும் பாதிக்கப்படக்கூடாது. மற்றபடி இந்த போராட்டத்தின் அழுத்தம் வந்து வலுவாக இல்லைன்னு சொன்னா நிச்சயமாக நமக்கு நீதி கிடைக்காது. இதுல எந்த சந்தேகமும் கிடையாது. தமிழ்நாட்டினுடைய போராட்ட மரபை பத்தி நான் ஒண்ணு மட்டும் சொல்றேங்க. இந்தியா முழுக்க ஒரு வன்முறை போராட்டம் வெடித்தால் மற்றவனை கொளுத்துவதும் மற்றவர்களை அடிப்பதும் தான் நடக்குது. தமிழ்நாட்டில் மக்கள் கொந்தளித்தால் தங்க மேலே எண்ணெயை ஊற்றிட்டு தாங்க கொளுத்திக்கிறாங்க. இதுதான் தமிழ்நாட்டு நிலைமையாக இன்றைக்கி வரல இருக்குது. இந்திய எதிர்ப்பு போராட்டமாக இருக்கட்டும், ஈழ விடுதலைக்கான போராட்டமாக இருக்கட்டும், ஏன் எழுவர் விடுதலைக்கான போராட்டமாக இருக்கட்டும், நம்ம செய்யறதுலாம் என்ன தெரியுங்களா, நம்மளை நாமே எரிச்சுக்கிறோம். இதுவரையில் தமிழ்நாட்டில் அரசியல் காரணத்துக்காக தீக்குளித்தவள் எண்ணிக்கை மட்டும் 100க்கு மேலே இருக்கும். கட்சி பிரச்சனைக்காக தீக்குளிக்கிறான். ஆக நமக்கு கோபம் வந்தால் நாமே தான் எரிச்சுக்கிறோம். இதுதான் தமிழ்நாட்டு மரபாக இருக்குது. வேறு யாரை போய் நம்ம அடிக்கிறோம், வேறு யாரை போய் எந்த வித வேலையை நம்ம செய்கிறோம்? கட்சிகள் அப்புறம் ஜாதி பிரச்சனை கூட இங்கே வந்து அருவா தூக்குவான், கட்சி பிரச்சனை கூட பஸ்ஸை கொளுத்துறான். ஆனால் பொது பிரச்சனைன்னு வரும்போது நம்ம முடிந்தவரை நியாயமாக தான் போராடுறோம். ஆனால் இந்த அழுத்தத்தை கூட மத்திய அரசுக்கு எதிராக நம்ம பிரயோகிக்க முடியல. ஒரு பாய்காட்டுங்கிற இடத்துல என்ன ஒரு கேள்வி எழுது அப்படின்னா, உரிமைக்காக போராடக்கூடிய இடத்துல அதை உணர்வு போராட்டமாக எடுத்துக்கொண்டு இப்ப சேலத்துல கூட ஒருத்தர் வந்து விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டிருக்கிறாரு. தவறானது அது. இப்படி உணர்வு போராட்டமாக மாத்துறதுதான் எப்படி நம்மளுடைய உரிமைகள் அதை பெற்று தரும். நான் நிச்சயமா என்ன சொல்ல வரேன்னா, தமிழ்நாட்டு வந்து வன்முறை அல்லது வந்து கோபம் வரும்போது என்ன செஞ்சுக்குதுன்னு உதாரணம் சொல்றேன். அதையும் நீங்க குறை சொல்லிட்டு, அதாவது மற்ற விஷயங்களையும் சண்டை போடக்கூடாது, இதையும் பண்ணக்கூடாதுன்றது அந்த பிரிவினைக்காக நான் பேசல. நான் சொல்றதுன்னா, நம்ம கோபம் வந்தா கூட நம்மளே அழிச்சக்கூடிய நிலையில் தானே நம்ம இருக்கிறோம். இது தீர்வு கிடையாது. யாருமே இதை தீர்வுன்னு சொல்லலை. என்னை பொறுத்தவரையில் மத்திய அரசுக்கு எதிராக ஒரு ஒத்துழையாமை இயக்கம், மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக மிக தொடர்ச்சியான போராட்டம். அது வந்து போராட்டத்தின் வடிவம் கூட வெண்மையாகலாம், ஆனால் தொடர்ச்சிங்கிறது முக்கியம். அது நடக்கணும். ஆனால் ஏதோ ஒரு சமயத்தில் வந்து ஒரு போராட்டமாவது உறுதியாகவும் மத்திய அரசாங்கத்தை நிலைகுலைய வைப்பதாகவும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த போராட்டங்களை பற்றி அவங்க கவலையே பட மாட்டாங்க. மத்திய அரசாங்கம் மட்டும் இல்லாமல் உலக அளவில் நம்மளுடைய கவனத்தை ஈர்க்கணும் அப்படின்னா IPL போட்டித் தொடர்கள் எல்லாம் நம்ம வந்து இது பண்ணணும், அதை வந்து நம்ம புறக்கணிக்கணும் அப்படின்னு சொல்லி பலரும் தங்களுடைய கருத்தாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு ஒரு அழுத்தத்தை தரும்? இது அழுத்தத்தை தரும். உலகம் முழுக்கவே வந்து அரசியல் போராட்டங்கள் நடக்கும்போது இந்த ஒலிம்பிக்கை புறக்கணிக்கிறது அல்லது வந்து ஒரு உலக விளையாட்டு போட்டியை புறக்கணிக்கிறதுங்கிறது ஒரு வடிவமாக எப்பவுமே இருக்கு. இலங்கை தமிழர் பிரச்சனை, ஈழத்தமிழர் பிரச்சனை வந்த சமயத்திலையும் இந்த அரசாங்கமே, ஜெயலலிதா அரசாங்கமே கூட இங்கே விளையாடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. பல சமயங்களில் இந்திய பாகிஸ்தான் கிரிக்கெட் போட்டிகள் அரசியல் காரணத்துக்காக மக்களின் உணர்வுகளை மதிக்கிறோங்கிற அடிப்படையிலே
தள்ளி வைக்கப்பட்டிருக்கு, புறக்கணிக்கப்பட்டிருக்கு, விளையாடுறதே கிடையாது. தென்னாப்பிரிக்காவில் வந்து நிற வேற்றுமைக்கு எதிரான போராட்டங்கள் நடந்த சமயத்தில் தென்னாப்பிரிக்கா அணியையே, கிரிக்கெட் அணியே உலகம் முழுக்க புறக்கணிச்சிருக்கிறாங்க. சில ஆண்டுகளுக்கு முன்பு ஆஸ்திரேலியாவில் வந்து இலங்கை கிரிக்கெட் அணி போய் விளையாடும் போது அதை புறக்கணிக்கணும்னு சொல்லிட்டு அங்கே மிகப்பெரிய ஒரு இயக்கம் நடத்தினவர் வந்து ஆஸ்திரேலியாவின் புகழ்பெற்ற கிரிக்கெட் எழுத்தாளர், பத்திரிகையாளர் ட்ரெவர் கிராண்ட். அவர் வந்து பாய்காட் ஸ்ரீலங்கா மூவ்மெண்ட்டே நடத்தினார். ஆக எல்லா இடங்கள்லையுமே ஒரு கால்பந்து போட்டியோ அல்லது கிரிக்கெட் போட்டியோ வந்து புறக்கணிக்கிறது, அதை வந்து வேண்டான்னு சொல்றது அப்படிங்கிறது ஒரு அரசியல் வடிவமாக தான் இருக்கு. வெற்றிகரமாக நடந்திருக்கிறது. கிரிக்கெட்லேயே சவுத் ஆப்பிரிக்காவுடைய அப்பாத்திட்டுக்கு எதிராக நடந்த போராட்டத்தை பற்றி பல புத்தகங்களே வந்திருக்கு. எப்படி வந்து கிரிக்கெட் போராட்டத்தை புறக்கணித்ததன் மூலமாக வந்து இந்த மூவ்மெண்ட்டை வந்து எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு பல உதாரணங்கள் இருக்கிறது. அதில் ஒரு வடிவமாக தான் இதை பார்க்குறேன். எந்த விதமான தவறும் கிடையாது. மிக சிறந்த போராட்ட வடிவமாக நான் பார்க்குறேன். பல்வேறு புறக்கணிப்புகளின் மூலமா நம்மளுடைய எதிர்ப்பை சொல்றதுல பல்வேறு வரலாறுகளை கூட திரும்பி பார்த்திருக்கிறீங்க. அப்படியானா தமிழகத்துல இப்படி புறக்கணிக்க வேண்டிய விஷயங்களை செய்ய வேண்டியது யாரு? ஆளுங்கட்சியா, எதிர்கட்சியா, அல்லது துணை சிறிய கட்சிகள்? செய்யணும், எதிர்கட்சி செய்யணும், ஆளுங்கட்சி செய்யணும், இயக்கங்கள் செய்யணும். ஏன் பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது? உணர்வு இருக்கிறவங்க முதல்ல வராங்க, அவ்வளோதான் விஷயம். செய்ய வேண்டிய கடமை எல்லாருக்கும் இருக்கும். நான் சொல்கிறேன், கிரிக்கெட்டை விரும்பக்கூடிய ஒவ்வொருத்தரும் இதை செய்யணும். கிரிக்கெட் எனக்கு வேணும், எனக்கு பிடிக்குது, ஐபிஎல்லோ அல்லது எந்த மேட்சோ பிடிக்குது, எனக்கு தோனியை பிடிக்கும், எல்லாரும் பிடிக்கும், எல்லாம் சரி. ஆனால் என்னுடைய மண்ணுக்கு இவ்வளோ பெரிய மோசமான சூழல் வருகிற சமயத்தில் நான் கொண்டாட முடியாது, என்னுடைய உணர்வோடு நீ பகிர்ந்து கொள் என்று சொல்லக்கூடிய எண்ணம் ஒவ்வொரு கிரிக்கெட் ரசிகனுக்கும் இருக்கணும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிரிக்கெட் ரசிகரும் ஐபிஎல் போட்டியை புறக்கணிக்கணும் சொல்கிறது தான் கரெக்ட். ஏன்னா நான் சொன்னேன், ஆஸ்திரேலியா உதாரணம் உங்களுக்கு சொன்னேன். அங்கே வந்து இலங்கை கிரிக்கெட்டை பாய்காட் பண்ணணும், புறக்கணிக்கிற இயக்கத்தை நடத்தினது மிக பிரபலமான கிரிக்கெட் எழுத்தாளர். அதாவது அவர் வந்து ட்ரெவர் கிராண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து ரொம்ப பாப்புலரான கிரிக்கெட் விமர்சகர். அவர் அந்த மூவ்மெண்ட் எடுக்கிறாரு. அதே போல வந்து உலகம் முழுக்க ஒலிம்பிக் போட்டியில் மற்ற இடங்களில் சில நாடுகளை புறக்கணிக்க கூடாது முடிவு எடுக்கிறது யாருன்னா கிரிக்கெட், அதாவது விளையாட்டு வீரர்கள் தான் எடுக்கிறாங்க. அப்பாத்திட்டுக்கு எதிராக வந்து அங்க செய்யக்கூடாது. காவிரிய மேலாண்மை வாரியத்தை நிச்சயமாக அமைக்கணும், காவிரி தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் அப்படின்னு களத்தில் இறங்கி போராடுறது அரசியல் கட்சி தொண்டர்கள் மட்டும் இல்லாம விவசாயிகளோடு சேர்ந்து பொதுமக்களும் சேர்ந்து தங்களுடைய எதிர்ப்பை காமிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ரொம்ப குறைவா இருக்கு, அதான் உண்மை. நான் நேரடியாக கல உதாரணங்கள் சொல்கிறேன், ரொம்ப குறைவாக இருக்குது. இந்த ஒரு வாரம் பரவாயில்ல, இது கொஞ்சம் முன்னாடியே இருந்திருந்தால் இந்த ஒருவேளை நிலைமை பெட்டராக இருந்திருக்குமோ என்னன்னு தெரியல. ஆனால் இப்பொழுதும் கூட பெரிய கட்சிகள்லாம் முதல்ல வரல, சின்ன கட்சிகளும் அமைப்புகளும் கத்தி 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 போராடி அதுக்கு வந்து மக்கள் ஆதரவு கிடைச்ச பிறகு தான் நாம் வந்து இனிமேல் இதை வந்து புறக்கணிக்க முடியாத அளவில் பெரிய கட்சிகள் வராங்க. அதனால இது ஒரு தொடர் நான் சொல்றது. அப்படியான பெரிய கட்சிகள் எல்லாம் வந்து அவங்களாக முன் வராம, தன்னெழுச்சியாக வராம, ஒரு அழுத்தத்தின் காரணமாக அரசியல் பின்னணியோடு தான் வராங்க. ஸ்டெர்லைட் காரணமாக, ஸ்டெர்லைட்டு, நியூட்ரினோ, கூடங்குளம் பிரச்சனை, காவிரி பிரச்சனை, நெடுவாசல் பிரச்சனை, அதாவது ஹைட்ரோ கார்பன் பிரச்சனை எல்லாமே முதல்ல வந்து மக்களாலும் சிறிய அமைப்புகளாலும் தான் எடுக்கப்படுது. அது வளர்ந்த பிறகுதான் பெரிய கட்சிகள் வராங்க. அவங்களும் முதல்ல முழுமையான இதோட வர்றதில்லை. ஆனா இந்த நிமிஷத்துல அந்த விமர்சனம் தேவையில்லை. யாராக இருந்தாலும் தமிழக அரசே கலந்துக்கணும் தான் நான் சொல்றேன். யாராக இருந்தாலும் இந்த நேரத்துல முழுமையாக இறங்கி நிக்கணும்னு தான் விரும்புறோம். இந்த வித்தியாசத்தை பேச வேண்டிய அவசியம் இந்த நேரத்துல இல்லை. ஆனா நீங்க சொன்னீங்க இல்லையா, மக்கள் சின்ன சின்ன அமைப்புகள் இருக்கு, மக்கள் குறைவா தானே இருக்கிறாங்கன்னு. குறைவாக தான் இருக்கிறாங்க, ஆனா அந்த எண்ணிக்கை வளர்ந்து கொண்டு இருக்கிறது. இப்போ உதாரணமாக நீங்கள் சொல்ல போனால் இந்த பிரச்சனைகள் எல்லாமே 5 வருஷத்துக்கு முன்னாடி ஃப்ரிஞ்ச் குரூப்ஸ் கிண்டல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம், இதுக்காக போராடக்கூடிய அமைப்புகள் எல்லாம் ஃப்ரிஞ்ச் குரூப்ஸ்னு கிண்டல் பண்ணுவாங்க. அதெல்லாம் மக்கள் பிரச்சனை கிடையாது, ஏதோ 4 பேர் சேர்ந்து கத்துறாங்கன்னு. ஆனால் அந்த ஃப்ரிஞ்ச் குரூப்புன்னு என்று இழிவாக சொல்லப்பட்ட அந்த அமைப்புகள் எடுத்த போராட்டங்கள் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய மெயின் ஸ்ட்ரீம் போராட்டங்களாக மாறி இருக்கு. அதனால இந்த அப்படியே மக்களை வந்து ஒரு எதிர்ப்பை காண்பிக்கிற அளவுக்கு ஒரு ஐபிஎல் புறக்கணிக்கிறோம், வரக்கூடிய வீரர்களையே நம்ம சிறைபிடிக்க வைக்கிறோம், சிறைபிடிக்கலாம் அப்படின்னு சொல்றதெல்லாம் மக்களை ஒரு விதமான தூண்டுதலுக்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு விஷயமாக நம்ம பார்க்கிறோம். அதாவது வந்து போராட்ட காலத்துல பல்வேறு உணர்வுடையவங்க இருப்பாங்க. அதுல வந்து யாரோ ஒரு சிலர் வந்து சிறைபிடிக்கணும்னு சொல்றாங்கன்னா அதை பெருசு பூதாகரமாக்கி பேசுவதுங்கிறதே வந்து இதனுடைய என்ன சொல்றது, உணர்வுகளை வந்து நம்ம கொச்சைப்படுத்த போய் முடியும். யாரோ ஒருத்தர் அப்படி சொல்றாங்கன்னா இப்போ அந்த அமைப்புகள்லாம் அப்படின்னா தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்களா வரக்கூடியவங்களை நாங்கள் சிறைபிடிக்க போறோம், ஐபிஎல்லை புறக்கணிக்கணும், போராட்டத்தை ஐபிஎல் விளையாட்டு நடத்தக்கூடாது, இதுதான் அடிப்படையான கோரிக்கை. வரவங்களை சிறைபிடிக்கணுங்கிறது வந்து யாரோ சிலர் சொல்லியிருக்கலாம். அதுக்காக அந்த ஒன்று காரணம் காட்டி இந்த முழு பிக்சரை வந்து குலைப்பது அப்படிங்கிறது வந்து தவறானதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா இப்போ ஐபிஎல் வீரர்களை சிறைபிடிக்கிறதாகட்டும் அப்படி சொல்றது, மறுபடியும் சொல்றேன், அப்படி ஒரு சிலர் சொல்றதுனால
ஒட்டுமொத்தமா ஐபிஎல் பாய்காட் இயக்கத்தை வந்து நீங்க வந்து இதெல்லாம் வந்து ஒரு விதமான அத்துமீறலோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த இடத்துல சந்தேகமா. மறுபடியும் சொல்றேன், எல்லா போராட்டங்களும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல தனிப்பட்ட முறையில ஒருத்தர் எதிராக போனாதான் அத்துமீறல். போராட்டம் தீவிரமாக இருப்பது அத்துமீறல் அல்ல, சட்டமீறலும் அல்ல. இந்தியாவில் தனிப்பட்ட முறை ஜனநாயக ரீதியாக போராடக்கூடிய உரிமை எல்லாருக்கும் இருக்கு. அந்த உரிமைக்கு உட்பட்டு தான் எல்லாரும் போராடணும். அப்படியான கர்நாடகாவில் நடக்கக்கூடிய அந்த ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளும் இணைந்து அந்த ஒருமித்த போராட்டம் அப்படிங்கிறது தமிழகத்துல வரல அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம்? நீண்ட காலமாகவே தமிழ்நாட்டு அரசியல்ல வந்து தமிழகத்தினுடைய உரிமைகள் அப்படிங்கிறத வந்து ஒட்டுமொத்தமான பிரச்சனையா பார்க்காம கட்சி பிரச்சனைகளா பார்க்கக்கூடிய தன்மை ரொம்ப அதிகமாக. அப்படியான கர்நாடகாவை போல தமிழகத்திலையும் காவிரி பிரச்சனையா அரசியலாக தான் பார்க்கிறாங்களா? உணர்வு ரீதியாக இல்லை. கர்நாடகாவில் ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ இன்னும் சொல்லணும், காங்கிரஸ், பிஜேபி, ஜேடிஎஸ் அமைப்புகள் இவங்க எல்லாமே காவிரி பிரச்சனைன்னு வந்தால் ஒரே நிலைப்பாட்டில் ஒன்றா சேர்ந்து தான் செயல்படுறாங்க. அனைத்து கட்சி கூட்டம்னா எல்லாரும் ஒன்றா தான் வந்து உட்காந்து செயல்படுறாங்க. கட்சியினுடைய மேலிடம், பிஜேபியோட மேலிடம் எதுவாக இருந்தாலும் சரி, காங்கிரஸோட மேலிடம் என்ன சொன்னாலும் சரி, கர்நாடகாவை பொறுத்தவரையில் அவர் கன்னட தேசியவாதிகளாக தான் செயல்படுறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் எங்கே போனாலும் இதுக்கு முன்னாடி நீ சரியா பண்ணியா, இதுக்கு முன்னாடி நீ பண்ணது சரியா தப்பான்னு சொல்லிட்டு எல்லாவற்றையும் முதல் விஷயம் திமுக வெர்சஸ் அதிமுக பிரச்சனையா மாத்துறது, ரெண்டாவது கட்சிகள் வெர்சஸ் அமைப்பு பிரச்சனையா மாத்துறது. இந்த போக்கு தமிழ்நாட்டில் மிக மோசமான முறையில் இப்போ கூட போராட்டம் நடக்கும் போது கூட தேவையற்ற போட்டி உணர்வுகளை வந்து உருவாக்குறது. இவர் சரியா, அவர் சரியா, இவர் சொல்றது கரெக்டா, அவர் சொல்றது கரெக்டான்னு வந்து சிதைக்கிறாங்க. பூர்வமான ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிற காவிரி மேலாண்மை வாரியம் தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டம் ஆளுங்கட்சியால் கூட்டப்படுகிறது. அதுல திமுக அழைக்கப்படுறாங்க, எல்லா அங்கீகாரம் பெற்ற கட்சிகளும் அழைக்கப்படுகிறது. இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் எப்படி நம்ம ஒற்றுமை? இல்லை, இது நீண்ட காலமாகவே தமிழ்நாட்டில் இருக்கிற பிரச்சனை. நீங்கள் எல்லா பிரச்சனையும் கட்சி பிரச்சனைகளாக மாற்றப்பட்டு நீங்கள் ஒன்று வேணா ஒரு 4 நாளாக தமிழ்நாட்டில் நைட்டில் வந்து டெலிவிஷன் விவாதங்கள் நீங்கள் நடத்திருக்கிறீங்க. நீங்கள் பாருங்களேன், ஒரு திமுககாரர் அதிமுககாரர் உட்காந்தா 2 பேரும் பேசுறது என்ன? பெரும்பாலுமான சமயங்கள் என்ன, நீங்கள் அன்னைக்கு 74 பிரச்சனை பண்ணீங்க, நீங்கள் 82 பிரச்சனை பண்ணீங்க, நீங்கள் அன்னைக்கு விட்டுட்டீங்க, இதுவே தான் பேசுவாங்க. நான் என்ன சொல்கிறேன், அந்த குற்றச்சாட்டுகள்லாம் உண்மையாக இருக்கட்டும். இன்னைக்கு தேவை என்ன, இன்னைக்கு பேச வேண்டியது என்ன? ஆக இந்த திமுக அதிமுகன்னு அணிகளாக பிரித்து எந்த பிரச்சனை வந்தாலுங்க, அது கூடங்குள பிரச்சனையாக இருக்கட்டும், நீட் பிரச்சனை எடுத்துக்கோங்க, எது எடுத்தாலும் கட்சிகள் பிரச்சனையாக மாற்றி ஒருத்தரை இன்னொருத்தருக்கு ஸ்கோர் பண்ணக்கூடிய விஷயமாக வந்து தொடர்ந்து மாற்றுறாங்க. இது கர்நாடகாவில் நடக்கிறது இல்லை. நான் நேரடியாக பார்த்துருக்கிறேன், அங்கே இது நடக்கிறது இல்லை. அங்கே ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் கர்நாடகத்தின் நலன் இப்படிங்கிறத வந்து தீர்மானிக்கக்கூடியவர்களாக வந்து எல்லாருமே சேர்ந்து தான் முடிவெடுக்கிறாங்க, சேர்ந்து தான் மத்திய அரசு கிட்ட போகிறாங்க. அங்கே மாற்றங்கள் கிடையாது. தமிழ்நாட்டில் இந்த நிமிஷம் வரையில் இது கட்சி பிரச்சனையாக பார்க்குறோம். இதுலேருந்து நம்ம மாறாத வரையில் எதுலையுமே நம்ம ஜெயிக்க முடியாதுங்கிறது தான் என்னுடைய. ஆளுங்கட்சி அவங்களுடைய உண்ணாவிரதத்தை அறிவிச்சு அவங்க செயல்படுத்தி இருக்கிறாங்க. அனைத்து கட்சி கூட்டத்தை எல்லாம் கூட கூட்டியிருக்காங்க. எதிர்கட்சிகள் திமுக வந்து அவங்களுடைய தோழமை கட்சிகள் எல்லாம் கூப்பிட்டு அடுத்ததான் நம்ம என்ன சொல்லலாம், இதெல்லாம் கடைசி நேர பிரச்சனைங்க. இன்னைக்கு வேற வழி இல்லாமல் எல்லாமே செய்யறாங்க. தொடர்ச்சியாக என்ன செய்யறாங்கன்னு சேர்த்து நான் பேசுறேன். பொதுவாகவே எல்லா பிரச்சனைகளையும் ஒன்றுபட்டு செயல்படக்கூடிய போக்கு நமக்கு இல்லைங்கிறத நான் சொல்றேன். இன்னைக்கு கடைசி நிமிஷத்துல வந்து எல்லாரும் லபோதிபோ நடிச்சுக்கிறது மட்டும் என்ன, அங்க அப்படியே நடக்குது. கன்சிஸ்டண்டா ஒன்று வேண்டாம் என்பதை ஒன்று வேண்டாம் என்று தெளிவாக சொல்கிறாங்க. இங்க தமிழ்நாட்டில் என்ன நடக்குது, வேற வழி இல்லை, 30ஆம் தேதி டெட்லைனு அப்படின்னு சொல்லும்போது பதறோம். காவிரி பிரச்சனை தொடர்பான ஒரு நிலைப்பாடை தொடர்ச்சியாக எல்லா கட்சிகளும் ஒரே மாதிரி இருந்து இந்த போராட்டம் கூட ஏன் கடைசியில் உக்கிரமாகணும்? தொடர்ச்சியாக இருந்திருந்தால் மத்திய அரசு பயந்துருக்கும் இல்லையா? தமிழ்நாட்டில் இப்போ கர்நாடகாவில் கலவரம் வந்துடும், அதனால நான் செய்யறேன்னு சொல்லக்கூடியவன் தமிழ்நாட்டிலையும் பிரச்சனை வரும், நாங்கள் வந்து ஏதாவது பண்ணியாகன்ற முடிவுக்கு ஏன் வரலன்னா நாம அந்த போராட்டங்கள் நடத்த மாட்டேங்கிறோம். நம்மை பொறுத்தவரையில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியினுடைய போராட்டமாகட்டும், எதிர்கட்சிகள்லாம் சேர்ந்து நடத்தக்கூடிய போராட்டம், மக்கள் அமைப்பை சேர்ந்தவங்க நடத்தக்கூடிய போராட்டம் எல்லாமே மென்மையாக தான் நடக்கிறதா? மென்மை வன்மைங்கிற வார்த்தையை விட கடைசி நேரத்தில் நடக்குதுன்னு நான் சொல்ல வரேன். அதாவது கன்சிஸ்டண்ட்டாக தொடர்ச்சியாக விடாப்பிடியாக நடக்கிறதுக்கு பதிலாக திடீர்னு கடைசி நிமிஷத்தில் போய் நம்ம கத்துறோம் அப்படிங்கிற உணர்வு எனக்கு இருக்குது. ஆனால் மென்மையாக வன்மையான கேள்விக்கு பதில் சொல்லணும்னா ஒன்று சொல்லுவேன், நிச்சயமாக மென்மையாக தான் நடக்குது. நீங்கள் ஒரு டோல்கேட்டில் வந்து போய் சண்டை போட்டாங்கிறத காரணமாக வச்சு இதை வன்முறைன்னு சொன்னீங்கன்னா உண்மையிலே நடக்கிற வன்முறை போராட்டங்களை பற்றி என்ன சொல்கிறது? அதாவது சாலையில் போன தமிழ்நாட்டு வாகனங்களை வரிமறித்து கொளுத்துறாங்க, நிற்க வச்சு இறக்கி வச்சு உடம்புல இருக்கிற துணியெல்லாம் கிழிச்சிட்டு வந்து அவமானப்படுத்துகிறாங்க, தமிழ்நாட்டு எண்ணி இருக்கக்கூடிய கார்களையும் பஸ்களையும் கொடுத்துனாங்க. இதெல்லாம் வன்முறை இல்லையா? தமிழ்நாட்டில் கர்நாடகத்தை சேர்ந்த மேலே அது மாதிரி எந்த வன்முறையாக நம்ம பிரயோகிக்கிறோமா? இல்லை இன்னைக்கு வடநாட்டில் நடக்கக்கூடிய எவ்வளோ போராட்டங்களை பாருங்க. வன்முறையெல்லாம் தமிழகத்தில் இல்லை அப்படிங்கிறது தமிழகத்துடைய முதலமைச்சரே நேற்றுக்கு சொல்லியிருக்காரு. முதலமைச்சர் சொல்றது ஆளுநரும் திருப்தியா இருக்கிறாரு அப்படின்னு வெளியிலேருந்து நாம பார்ப்போம், வெளியிலேருந்து பார்ப்போம், அரசு கூட விட்டுடுங்க, வெளியிலேருந்து பார்ப்போம். தமிழ்நாட்டில் இப்போ சமீப காலத்தில் நடந்த எந்த போராட்டம் வேணா எடுத்துக்கங்களேன், ஹைட்ரோ கார்பன் பிரச்சனைக்கான போராட்டம் எடுத்துங்க, கூடங்குளம் போராட்டமாக எடுத்துக்கங்க. இதுக்கு மேலே மென்மையாக நடந்துக்கிறதுனா என்னன்னு புரியல. மகாத்மா காந்தி வந்தால் கூட இதுக்கு மேலே மென்மையாக நடந்துக்க முடியாது.
1000 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்தாங்க கூடங்குளத்தில். இந்த அரசுகளை ஏதாவது செவிசாய்ச்சது உண்டா? 1000 நாள் இல்லைங்க, 1000 நாளுங்க, ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, 1000 நாள் 3 வருஷம் ஒரே இடத்துல மாற்றி 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 அந்த மக்கள் உண்ணாவிரதம் இருக்கிறாங்க. இதை விட ஒரு மென்மையான போராட்டத்தை இவ்வளவு மென்மையான போராட்டத்தை கையில் எடுத்திருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் சேர்ந்து பிரதமரை போய் மறுபடியும் சந்திக்கிறதுக்காக ஒரு திட்டமோ அல்லது நீர்வளத்துறை அமைச்சரை போய் நேரடியாக சந்திக்கிறதுக்கான ஒரு திட்டமோ தமிழகத்தில் வரைக்கும் நேரடியாக சந்திக்கக்கூடிய திட்டங்கிறது பல திட்டங்களில் ஒரு சின்ன விஷயம்தான். அது நேரடியாக போய் சந்திக்காதது ரெண்டாவது. அரசாங்கமே என்ன சொல்றது, முதல்வருக்கே இங்கே அப்பாயின்மெண்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, எம்பிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்றதுலாம் எக்ஸ்போஸ் ஆகிருக்கு. டெல்லிக்கு போய் நம்முடைய விவசாயிகள் பல நாட்கள் போராட்டம் நடத்துனாங்க. ஜந்தர் மந்தரில் விதவிதமாக போராட்டம் நடத்துனாங்க, தங்களை அசிங்கப்படுத்திக்கிட்டு போராட்டம் நடத்துனாங்க. எப்படியாவது இந்த அரசாங்கத்தின் கவனத்தை ஈர்க்கணும். யாராவது பார்த்தாங்களா? எதுவுமே பார்க்கல. மத்திய அரசாங்கம், அதாவது பாஜக அரசாங்கத்தை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டை இந்தியாவின் ஒரு மாநிலமாகவே அது கருதுவதாக எனக்கு தெரியல. எவ்வளவு முடியுமோ அவ்வளோ பழிவாங்கிறது, எவ்வளவு முடியுமோ அவ்வளோ அசிங்கப்படுத்துறது, எவ்வளவு முடியுமோ அவ்வளோ புறக்கணிக்கிறது அப்படிங்கிற மனநிலையில் தான் இருக்கிறாங்க. அதனால் நாம் போய் அங்கே கையேந்தி பார்க்கணுன்ற நிலையே கிடையாது. நாம் போராடுவோம், வேணும்னா அவங்க நம்மகிட்ட பேசட்டும், அதுதான் சரி. அப்படியானா தமிழ்நாடு நிராயுதபாணியாக நிற்கிறதா? யார்கிட்ட போகிறது அப்படின்னு தெரியாமல் நின்று தமிழ்நாடு மிக தெளிவாக இருக்கிற இந்த விஷயத்தில் மிக தெளிவாக மத்திய அரசு தான் குற்றவாளி என்று தமிழ்நாடு போராடி கொண்டிருக்கிறது. வேறு யார்கிட்ட போகிறது நியாயம்? மத்திய அரசு கிட்ட தான் பேசணும். பாஜக ஆளுகின்ற மத்திய அரசு கிட்ட தான் சண்டை போடணும். மாநில அரசு எந்த விதமான அதிகாரம் இல்லாத ஒரு அடிமை அரசாக இருக்கிறதுங்க தான் எல்லாருடைய மனநிலை. சாதாரண ஜனங்க கூட அப்படிதான் மீம்ஸ் போட்டு கலாய்க்கிறாங்க. அந்த அளவுக்கு மோசமா தமிழக அரசு தன்னுடைய அரசியல் அதிகாரத்தை இழந்து நிற்கிறது. இந்த பிரச்சனையில உச்சநீதிமன்றம் சொன்னது காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டிய பொறுப்பு மத்திய அரசு. மத்திய அரசு தட்டி கழிக்கிறது. தமிழ்நாடு அதற்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறது. எனவே இந்த போராட்டங்கிறது டெல்லியில உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு எதிரான போராட்டம். இந்த போராட்டத்தில் வேற எந்த டைவர்ஷனும் தமிழ்நாடு பண்ணல. இதை சட்ட ரீதியாக எதிர்கொள்றதுதான் ஒரு மிக முக்கியமான ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயமாக இருக்கும் அப்படிங்கிறதான தமிழகத்தினுடைய நிலைப்பாடு. 30 வருஷமா சட்ட ரீதியாக தான் எதிர்கொண்டிருக்கிறோம். சட்டம் மிக தெளிவாக சொல்லுகிறது, நீ ஒன்று செய்யுன்னு. அதை நான் மதிக்க மாட்டேன் என்று கர்நாடகா சொல்லுது. அந்த கர்நாடகத்தை ஏன் அரசியல் சாசனத்தினுடைய ஒரு கடமையை நிறைவேற்ற மாட்டேன் என்று சொல்கிறீர்கள் என்று இவங்க யாரும் பேசல. அவங்க மதிக்க மாட்டாங்கன்றத காரணம் காட்டி அதை தள்ளி போடுறாங்க. இந்தியாங்கிறது ஒரு அரசியல் சாசன ரீதியான ஒரு சிஸ்டம் தானே, எல்லா நாடும் போல. அந்த அரசியல் சாசனத்தை மீறுபவர்களுக்கு நீங்க வெகுமதி தர்றீங்க, அந்த அரசியல் சாசனப்படி நடக்கணும்னு சொல்றவங்களே நீங்க தண்டிக்கிறீங்க. அப்ப இந்த சட்டத்தை பத்தி எவ்வளவு நாள் நீங்க பேசிட்டு இருப்பீங்க? சரி, தொடர்ந்து தமிழகத்திலிருந்து காவிரி மேலாண்மை வாரியத்துக்கு ஆதரவு தெரிவித்து மத்திய அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தொடர் போராட்டங்கள் கடந்த 10 நாட்களாக ஒரு உச்சக்கட்டத்தை எட்டியிருக்கிறது. ஆனாலும் கூட கட்டத்தை எட்டலை, இன்னும் பொறுமையாக தான் இங்கே போராடிட்டு இருக்கிறாங்க. இல்லை, அந்த இம்ப்ளிமெண்டேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணும். அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே இப்போ ஒரு ரோட்டில் நம்ம போயிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த ரோட்டில் ஒரு கிலோமீட்டருக்கு போனோம்னா 4 போராட்டங்களை பார்க்க வேண்டியதாக இருக்குது. இவ்வளவு ஒரு அழுத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு போராட்டங்கள் மக்களாலையும் கட்சிகளாலும் செஞ்சாலும் கூட ஏன் இப்போ வரைக்கும் காவிரி மேலாண்மை வாரியத்தை நம்மளால பெற முடியல? காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க மாட்டேன் என்று அரசு சொல்லும்போது நம்மால் பெற முடியலங்கிறது நம்முடைய குற்றமா? நீ எவ்வளவு நியாயமானவனா இருந்தாலும் எவ்வளவு போராடினாலும் உனக்கு நான் இதை தரமாட்டேன், என்கிட்ட தான் அதிகாரம் இருக்கு, நான் உங்களுக்கு தரமாட்டேன் என்று மத்திய அரசு நினைக்குமானால் தமிழக மக்கள் மத்தியில் எந்த உணர்வுகள் வந்தாலும் அதை பொருட்படுத்த மாட்டேன்னு அவங்க நினைக்கும் போது எப்படி அது உங்களுக்கு அமையும்? இது யாருடைய குற்றம்? நான் என்ன சொல்றேன், நான் சட்ட ரீதியாக போராடி பார்த்து பல காலம் பல்வேறு விதமான உண்ணாவிரதம், இது எத்தனை கடையெடுப்புங்க தமிழ்நாட்டில் காவிரி பிரச்சனைக்காக 30 வருஷம் நடந்திருக்கும். யோசிச்சு பாருங்க. வருஷம் இதே பிரச்சனை தான். நான் அடி வாங்குறேன், வாங்குறேன், உண்ணாவிரதம் இருக்கிறேன், கெஞ்சறேன், இது நீதிமன்றத்தில் ஏறி போறேன், மத்திய அரசாங்கத்தோட பேசுறேன், கர்நாடக அரசாங்கத்தோட பேசுறேன். இது எல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு கூட உனக்கு நான் எந்த நியாயம் செய்ய மாட்டேன்னு மத்திய அரசு சொல்லுதுன்னு வச்சுக்கோங்களேன். இது யாருடைய குற்றம்? பெற முடியலங்கிறது என் குற்றம் கிடையாது. நான் இந்த நிமிஷம் வரை சட்டத்துக்கு உட்பட்டு போராடி கொண்டிருக்கிறேன். ஆனா உனக்கு அது தரமாட்டேன்னு சொல்லக்கூடிய மத்திய அரசு தான் குற்றவாளி, போராடக்கூடிய நாங்க குற்றவாளி. அதற்காகத்தான் நம்ம உச்சநீதிமன்றத்தை நாடி இருக்கிறோம். மத்திய அரசு அவங்களுடைய தரப்பில் இருந்து நாடி இருக்கிறாங்க. அதனுடைய கருத்தை சொன்னது. மேல்முறையீடு கூட பண்ணக்கூடாது, 15 வருஷம் நீ மேல்முறையீடு கூட பண்ண முடியாது, இதுதான் இறுதி தீர்ப்பு. மேல்முறையீடு பண்ணவே இல்லையா அவங்க? விளக்கம் நான் என்ன சொல்லுவேன்னா, நான் சொல்றது நீங்க புரிஞ்சுக்க. உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை சொல்லி இதுதான் ஃபைனல், இதை நீ நடைமுறைப்படுத்து, மேல்முறையீடு கூட நீ பண்ண முடியாத அளவுக்கு ஒரு தீர்ப்பு சொன்ன பிறகும் அந்த தீர்ப்பின் அடிப்படையில் செயல்படாம மறுபடியும் கிளாரிஃபிகேஷன் கடைசி நாளைக்கு எதுக்கு போய் நிற்கிறீங்க? உங்களுக்கு ஸ்கீம்ங்கிற வார்த்தை தான் பிரச்சனைனா முன்னாடியே போய் நின்று இருக்கணும். இரண்டாவது, ஸ்கீம்ங்கிற வார்த்தைக்கும் பிரச்சனை கிடையாது. அதாவது ஒரு காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட வேண்டும்ங்கிறதும் ட்ரிபியூனல், அது இந்திய அரசின் ஒரு பகுதி தானே, சிஸ்டத்தின் ஒரு பகுதி தானே, அவங்க சொன்னது தானே, அதுதானே ஸ்கீம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இன்னைக்கு இந்த நாடகம் ஆடுவதனுடைய நோக்கம் என்ன? இன்னைக்கு இந்த நாடகம் ஆடுறதோட நோக்கம் என்ன? ஆக எல்லா தவறும் மத்திய அரசின் பக்கம் இருக்கிறது, அரசியல் சாசனத்தை மதிக்க மாட்டேன் என்பது கர்நாடகத்தின் போக்காக இருக்கு. இப்போ 2 அரசுகள் செய்யக்கூடிய தவறுக்கு
போராடுபவர்களை குற்றம் சாட்டுவது எந்த விதத்திலும் நியாயம்னு எனக்கு தெரியல. சரி, இன்னைக்கு கூட தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த போராட்டம் அடுத்த கட்டத்தை எப்படி எட்டும்? ஏன்னா மு.க. ஸ்டாலின் வந்து தன்னுடைய தரப்புல இருந்து போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறாரு. இன்னைக்கு கடையடைப்பெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. எல்லா கட்சிகளும் ரயில் மறியல் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அடுத்ததாக பேரணி எல்லாம் செல்வேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அடுத்தடுத்த கட்டம் எப்படி போனால் காவிரி மேலாண்மை வாரியம் நமக்கு வரும்? காவிரி மேலாண்மை வாரியம் எப்படி வரும் என்பதற்கு உண்மையிலே என்கிட்ட பதில் இல்லை. அது வராமல் கூட போகலாம். மத்திய அரசாங்கத்தினுடைய இன்றைய மனநிலையை மனசில் வச்சு பார்த்தா தமிழ்நாட்டின் கோரிக்கையை நாங்கள் நிறைவேற்ற முடியாதுங்கிற முடிவை கூட அவங்க வந்து எடுக்கலாம். அதுதான் உண்மை. அதுக்காக போராட்டத்தை நம்ம நிறுத்த முடியாது. இந்த போராட்டத்தை வந்து நிச்சயமாக தொடரும். ரெண்டாவது, போராட்டங்கிறது எப்பவுமே இண்டிவிஜுவலான ஒரு விஷயமா மட்டும் பார்க்க, ஒரு போராட்டங்கிறது தனித்து நடப்பதில்லை. ஒரு சமூகத்தில் வந்து ஒரு கோப குரல் வரும்போது பல்வேறு பிரச்சனைகள் சேர்ந்து தான் போராட்டம் வருது. அது ஸ்டெர்லைட்டாக இருக்கலாம், அது வந்து நியூட்ரினோவாக இருக்கலாம், இதுவாக இருக்கலாம், நீட்டாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். அது ஒட்டுமொத்த தமிழ்நாடே இன்னைக்கு வந்து மத்திய அரசுக்கு எதிரான ஒரு போர் மனநிலைக்கு வந்திருக்கு. அதாவது இந்திய அரசு தமிழ்நாட்டை ஏமாற்றுகிறது, தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது, தமிழ்நாட்டுக்கு எதிராக செயல்படுகின்ற உணர்வு வந்து மின்னல் வேகத்தில் தமிழ்நாட்டில் இன்றைக்கி பரவிட்டு இருக்கு. சில நாட்களுக்கு முன்னாடி நாங்கள் இந்தியா பெட்ரேஸ் தமிழ்நாடுன்னு ஒரு ஹேஷ்டேக் கேம்பெயின் பண்ண போது எங்களுக்கு கிடைத்த வரவேற்புங்கிறது வந்து கனவில் கூட பார்க்க முடியாத விஷயம். கனவில் கூட நாங்கள் நினைக்கல இவ்வளோ வரவேற்பு வரணும். காரணம் என்னென்னா, ஒரு கொந்தளிப்பான மனநிலை தமிழ்நாட்டில் இருக்குது. இந்த கொந்தளிப்பான மனநிலை தவறாக போயிடக்கூடாதுன்ற உணர்வு மத்திய அரசுக்கு இருக்கணும். மக்களை பொறுத்த வரையில் இந்த நிமிஷமும் சட்டத்தை மீறல, நாளைக்கும் மீற மாட்டாங்க. ஆனா அந்த உணர்வுகளை வந்து புரிஞ்சுக்கலன்னு சொன்னா, அப்படியே அந்த உணர்வுகளை இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எல்லாருமே புரிந்து கொண்டு இது அரசியல் கட்சிக்கு அப்பாற்பட்டு போய் ஒருமித்த குரலாக, ஏன்னா அவங்க தான் ரெப்ரசன்டேட்டிவ், அவங்க ஒருமித்த குரலாக அவர்கள் தவறு செஞ்சாங்க, உரிய நேரத்துல உரியதை செய்யல, கடமையை செய்யலன்றதுனால தான் போராட்டம் இப்ப கட்சிகள் மத்தியில இல்ல. போராட்டம் மக்கள் மத்தியிலையும் சின்ன அமைப்புகள் மத்தியிலும் தான் இருக்கு. கட்சிகள் வந்து வேற வழி இல்லாம தான் எடுக்கக்கூடிய மனநிலை இன்னைக்கு இருக்கிறாங்களே ஒழிய எல்லார் மடியிலையும் கனம் இருக்கு. அதனால வந்து அவங்களால முழுமையாக போராட முடியாது. தமிழ்நாட்டின் அரசியல் வந்து இப்போ எந்த கட்சியில் கையிலும் இல்லை. அது மக்களிடம் இருக்கிறது. அந்த மக்கள் மத்தியிலேருந்து உருவான அரசியல் குழுக்கள் மத்தியில் வந்து இருக்கிறது. இந்த கட்சிகள் புத்திசாலின்னா அவங்க பின்னாடி இவங்க தான் போகணும். ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்த மாதிரி தான். ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்த பிறகு கடைசியில் தான் போயிட்டு வந்ததுக்கு பின்னாடி இவங்க நிற்க முடிஞ்சதே வழிய, அதாவது மக்களும் இயக்கங்களும் முன்னாடி போவாங்க, கட்சிகள் பின்னாடி வருவாங்கிறது தான் இன்னைக்கு தமிழ்நாட்டு எதார்த்தம். எல்லா விஷயங்களிலுமே மக்கள் போராட்டம். எனவே வரலாறு எப்படி எட்டுது? ரொம்ப சிம்பிள். வரலாறுல ஒன்னே ஒன்று தான் திருப்பி பார்க்குறோம். மக்கள் தான் எப்பவுமே வரலாற்றை படைக்கிறார்கள். இப்போதும் தமிழ்நாட்டில் மக்கள் தான் வரலாற்றை. கண்டிப்பாக இந்த காவிரி மேலாண்மை வாரியத்திலும் மக்கள் வரலாறு மீண்டும் திரும்புவோம் அப்படிங்கிறத திருந்து பார்க்கலாம். எங்களுடைய அரங்கத்திற்கே வந்து கருத்துக்களை பகிர்ந்தெடுக்க மிக்க நன்றி. நேயர்களே, இத்தோடு இன்றைய செய்தி நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழோடு.